சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான ஒரு குட் ஈவ்னிங்ப்பா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி 7th ஸ்டாண்டர்ட் மேத்ஸுக்கான ஆனுவல் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவுல வந்து நம்ம பார்க்க போறோம். வீடியோவ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். என்ன அனௌன்ஸ்மென்ட் ப்ரோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 7th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் பொறுத்தவரைக்கும் டோட்டல் மார்க்ஸ் வந்து 60 மார்க்ஸ்ப்பா. ஓகேங்களா? நீங்க வந்து எக்ஸாம்ஸ் எழுதுனாலும் சரி, எழுதலனாலும் சரி, கண்டிப்பா டெஃபினெட்லி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாஸ் அப்படின்றது குடுக்க தான் போறாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க அத பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது வந்து கிடையாது. எந்த ஒரு சூழ்நிலையில தான் ஒரு அறிவிப்பு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் பள்ளி கல்வித்துறை சார்பில பேரண்ட்ஸ் இந்த வீடியோவை முழுமையாக வந்து பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் 10 மார்க்குமே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சூஸ் த கரெக்ட் ஆன்சர், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் டோன்ட் வரிப்பா, உங்களுக்கு நாளைக்கு கண்டிப்பா தமிழ் மீடியத்துக்கு வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் 10 வந்து பாத்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பார்ட் fill in the blanks அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியுது. fill in the blanks எத்தனை மார்க்கு? 5 மார்க்பா. அவ்வளவுதான். இந்த fill in the blanks அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மேல சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ், இதுவே நீங்க ஃபுல்லா கரெக்டா எழுதிட்டீங்கன்னா மேபி பாஸ் ஆயிடுவீங்கப்பா. ஓகேங்களா? அடுத்தது வந்து பாருங்க மேட்ச் த ஃபாலோவிங். ஓகேங்களா? மேட்ச் த ஃபாலோவிங் எவ்வளவு மார்க்பா? இதுவும் ஒரு 5 மார்க். ஓகேங்களா? சோ அப்ப இது ஒரு 5 மார்க் வந்து எழுதிட்டீங்க அப்படின்னா 20 மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா வந்து ஸ்கோர் பண்ணிடலாம்ப்பா. இது முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் த ஃபாலோவிங் எனி 10 2 மார்க் கொஸ்டின் வந்து 10 எழுத சொல்லி இருக்கிறாங்கப்பா. கிட்டத்தட்ட 21ல இருந்து 34 வரைக்கும் 14 கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துட்டு அதுல வந்து 10 எழுத சொல்லி இருக்கிறாங்க. 4 கொஸ்டின்ஸ் நீங்க எதனா ஆப்ஷன்ல வந்து விட்டுறலாம் அப்படின்னு வந்து சொல்லி இருக்கிறாங்க. அதுல என்னென்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச் இன் அசெகண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது எக்ஸ்பிரஸ் 256 in கிலோமீட்டர் மீட்டர் இன் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து 23 ரைட் டிகமல் நம்பர்ஸ் ரீப்ரசன்டட் பை த பாயிண்ட்ஸ் P, Q or S on the given number line அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இதே வரும் இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய மோஸ்ட்லி கொஸ்டின்ஸே வந்து பாத்தீங்கன்னா கேட்கறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்தது 24 வாட் இஸ் த சர்க்கிஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்குலர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரேடியஸ் 14 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு 25, 26, 27 வந்து பாருங்க ஃபைண்ட் த வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது 28 எக்ஸ்பிரஸ் 240 இன் எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் டெஃபினிஷன் வந்து கேட்டிருக்கிறாங்க. இது எல்லாமே சேர்த்து 10. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா 3 மார்க் பாருங்க. 5th பார்ட் லாஸ்ட் கீழே பாருங்க ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ் எனி 4 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்களா. ஸோ அதில் வந்து பாருங்க 35, 36, 37, 38, 39, 40, 41 அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எத்தனை கேட்டிருக்கிறாங்கன்னா 6 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? 6 கொஸ்டின்ஸ் இல்லை, சாரி 7 கொஸ்டின்ஸே வந்து கேட்டிருக்கிறாங்க. அந்த 7 கொஸ்டின்ஸ்ல 4 எழுதணும் அப்படின்னாலே வந்து போதும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த 7ல எதனா 4 எழுதுங்க, மீதி 3த்தை வந்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஓன் கொஸ்டின்ஸும் வந்து இருக்கு. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன்ப்பா. ஓகேங்களா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 8 மார்க் கொஸ்டின்ஸ் ஆன்சர் த ஃபாலோவிங் ட்ரா த ட்ரையாங்கிள் XYZ given that XY 6 சென்டிமீட்டர், YZ 5.5 சென்டிமீட்டர், ZX 5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 43 வந்து பாருங்க இதுவும் அதே மாதிரி தான். ஓகேங்களா? ட்ரா த ட்ரையாங்கிள் ABC given that AB 6 சென்டிமீட்டர், AC 5 சென்டிமீட்டர் அண்ட் A 60 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டுத்துல எதனா ஒன்னே கூட இதே மாடுலேஷன்ல வந்து வரதுக்கு சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இது ஒன்றுத்துக்கு மட்டுமே 8 மார்க் தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ்க்கு 12 மார்க். அப்போ 8 ஒரு 12 எவ்வளோ ஆச்சு? 20 மார்க்ஸ் வந்து ஆயிருச்சு. அடுத்தது 2 மார்க்குக்கு ஒரு 20. அப்போ 20யும் 40. அப்போ 40 இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா நான் 1 மார்க் சொன்ன பார்த்தீங்களா, சூஸ் த கரெக்ட் ஆன்சர், fill in the blanks, match the following, இதுக்கு ஒரு 20. அப்போ 1 மார்க்ஸ்க்கு 20, 2 மார்க்ஸ்க்கு 20, 3 மார்க் அண்ட் 8 மார்க் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 20. அப்போ டோட்டலாக எவ்வளோ மார்க்பா? 60 மார்க் ஃபினிஷ்ட் ஆயிடுது. ஓகேங்களா சில குட்டீஸ்? ஸோ ஆல் த பெஸ்ட், நல்லபடியாக வந்து எழுதுங்க. இந்த கொஸ்டின் பேப்பர்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.
கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. ஸோ மறக்காமல் டெலியிலுமே கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? A to Z உங்களுக்கான ஆன்சர் கீஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இது கொஷின் பேப்பர் ஸ்க்ரீன்ஷாட்ஸோட கூட சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இருக்கிறதுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.